குட் மார்னிங் டு எவ்ரிவன். வெல்கம் டு இன்வெஸ்ட்மெண்ட் அச்சீவ்மெண்ட். ஓகே, இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான டாபிக். என்ன சொல்றது, திருட்டு கும்பல் உள்ள வந்திருக்கு நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜஸ்ல. நான் யாருக்கும் பர்சனலா வந்து எந்த ஒரு இன்விடேஷனும் அனுப்புறது கிடையாது. வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கேன், தனியா இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு ஃபாலோவர்ஸ்க்கு யாருக்குமே நான் இன்வைட் பண்றது கிடையாது. நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் குரூப்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அதுவும் யார் பேமெண்ட் போட்டு கிளாஸஸ்ல வராங்களோ அவங்களுடைய நம்பரை நானே தனியா குரூப்ல கிரியேட் பண்ணி ஹேட் பண்ணி வச்சுப்பேன். இதுதான் நாங்க பண்றது. யாருக்குமே நான் வந்து எந்த ஒரு இன்விடேஷனும் பப்ளிக் பர்சன்ஸுக்கு நான் அனுப்புறது கிடையாது. யாருன்னா அது மாதிரி இன்விடேஷன் அனுப்பிச்சாங்கன்னா அது ஃபேக் அப்படின்றத டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளுடைய பேஜோடைய நேம், என்னுடைய இது வந்து பேஜ், அவங்கள்ட்ட வந்து அவங்க ஐடி கிரியேட் பண்ணிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபேஸ்புக் பேஜ் வேற, ஃபேஸ்புக் ஐடி வேற. நான் வச்சிருக்கிறது ஃபேஸ்புக் பேஜ் அண்ட் தென் ஃபேஸ்புக் குரூப். ஓகே, ஐடி கிடையாது. என்னுடைய ஐடி வந்து பர்சனல் ஐடி வந்து பாலாஜி ரஞ்சிதான் இருக்கும். என்னுடைய ஃபுல் டீடைல்ஸ் அதுல இருக்கும். என்னுடைய அட்ரஸ் என்ன, ஊர் என்ன, நான் என்ன ஒர்க், என்னுடைய பயோகையோ எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதையும் நம்ம முடிவுல காட்டுவோம். இப்போ என்னுடைய ஃபேஸ்புக் பேஜோடைய நேம் என்ன நல்லா பார்த்துங்க. இன்வெஸ்ட்மெண்ட் அச்சீவ்மெண்ட்ன்றது தான் என்னுடைய நேம். INVESTMENT, இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் அச்சீவ்மெண்ட். இதுதான் என்னுடைய ஃபேஸ்புக் பேஜோடைய நேம். சரிங்களா? என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இது. அவங்க வந்து எப்படி கிரியேட் பண்ணிருக்காங்க, ஒரு ஃபேக்கா எப்படி கிரியேட் பண்ணிருக்காங்கன்னா, என்னுடைய லோகோவை தூக்கி காப்பி பண்ணிட்டாங்க. அதனாலதான் இந்த வால்பேப்பரே மாத்திருக்கோம். அவங்க வந்து INVESTMENT அப்படின்ட்டு போட்டு இதுல வந்து ஐ ஒர்க் வித் ப்ரொஃபசர் ரோஹன் ஜோஷி டு ரெக்கமெண்ட் கன்சிஸ்டன்ட்லி ப்ராஃபிட்டபிள் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோஸ் இன் ஏ வாட்ஸ்அப் குரூப். த குரூப் மேக் ஏ மோர் தென் 13% டே. டு யூ வாண்ட் டு ஜாயின் த குரூப் ஃபார் ஃப்ரீ? இது மாதிரி அனௌன்சியேஷன் வந்து நம்ம யாருக்கும் கொடுத்தது இல்லை, கொடுக்கவும் போறது கிடையாது. 13% ஒரு நாளைக்கு எடுக்க முடியும்னா நீங்க வந்து மில்லினியர் பில்லினியர் தான் அப்படின்றத டிக்ளேர் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம கிட்ட 10 லட்சம் ரூபாய் இருக்கு. ஒரு நாளைக்கு 13%னா எவ்வளவு? 1,30,000 ரூபாய் ஆயிடுச்சு. அது அப்படியே கன்சிஸ்டா போட்டுக்கிட்டே இருங்க, டெய்லியும் போட்டுக்கிட்டே இருங்க. 1,30,000 1,30,000 கூட்டிகிட்டு இருந்தா 10 நாள்ல அந்த கேபிட்டலை எடுத்துடும். புரியுதுங்களா? அப்படி வந்து சாத்திய இலக்கே கிடையாது. பங்குச்சந்தையில ஒரு நாளைக்கு 13% நான் ஷூர் ஷாட்டா எடுத்து தருவேன், 12% எடுத்து தருவேன் அப்படின்னா என்னால முடியாது, அவங்களால முடியுதுன்றாங்க. போய் உதவாங்கிறவங்க போய் உதவாங்கிங்க. நான் அது மாதிரி குரூப்ஸ் எதுவும் வச்சிடல அப்படின்றது தான் டிக்ளேர் பண்ணலாம். இது ஒரு திருட்டு கும்பல், வடக்கு நண்பர்களின் திருவிளையாடல் அப்படின்றத டிக்ளேர் பண்ணலாம். அவங்களுடையது ஃபேஸ்புக் பேஜ் கிடையாது, ஐடி. என்ன சொல்றது, ஒரு ப்ரொஃபைல கிரியேட் பண்ணிட்டு அந்த ப்ரொஃபைல்ல இருந்து எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. திஸ் இஸ் வந்து என்ன சொல்றது, ஃபேக் ஐடி அப்படின்றத டிக்ளேர் பண்ணிட்டு போலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம், நம்மளுடைய குரூப்ஸோடைய நேம்ஸ் எல்லாம், என்னுடைய லோகோ இதே தான், என்னுடைய வால்பேப்பர் மாத்தி வச்சிருக்கேன். வடக்கு நண்பரே, முடிஞ்சா இப்ப அந்த வால்பேப்பர் வைங்க. அந்த வால்பேப்பர்ல என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கும். அந்த கான்டாக்ட் நம்பர் என்னுடைய நம்பர். யாருன்னா பணங்களும் கொடுத்துட்டு ஏமாந்தீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு ஏற்க முடியாது அப்படின்றது தான் சொல்லலாம். என்னுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் இதுதான். உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருந்ததுன்னா கான்டாக்ட் பண்ணி டைரக்டா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, இல்ல போன் பண்ணி பேசுங்க. என்ன எது வந்தாலும் நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். மற்றபடி நான் யாருக்கிட்டையும் கையூட்டலா பணமும் எதுவும் கேட்பது கிடையாது. யாருன்னா கொடுத்துட்டு வந்து என்ன வந்து கேட்காதீங்க அப்படின்றது தான். இது ஒரு அலர்ட்டா கொடுத்துடலாம் அப்படின்றதுக்கோசரம் தான் இந்த ஒரு வீடியோ. அண்ட் தென் சப்ஸ்கிரைபர் கமெண்ட் வந்து ரொம்ப பெண்டிங்ல இருக்கு. இதுல வந்து கணேஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா, OCCL டிவிட் விட்டோ அப்படின்ற ஒரு ஸ்டாக்கை கேட்டிருக்காரு. அண்ட் தென் சிவம்பு, இவர் வந்து பாலிபிளக்ஸ் அண்ட் தென் லக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இந்த ஸ்டாக்கை கேட்டிருக்காரு. அண்ட் தென் அஷாய், இவரது வந்து ஏஞ்சல் 1 கேட்டிருக்காரு. அண்ட் தென் இன்னொருத்தர் வந்து ப்ரோ ஸ்பீக் ஸ்லோலி. நான் பொறுமையா தான் பேசுறேன் நண்பரே, இதுக்கு மேல நான் பொறுமையா எப்படி பேசுறதுன்றது தெரியல. வீடியோஸ்ல வந்து அது ஒரு கவுண்டர் ரைமிங்ல தான் நான் போவேன். சும்மா கதை வளர்க்கறது அப்படின்றதுலாம் இருக்குல்ல. ஸ்டாப் லாஸ், டார்கெட், என்ட்ரி அண்ட் எக்ஸிட், இது மட்டும் தான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சுட்டு பொறுத்து. லென்த்தா போச்சுன்னா அது வந்து 20 நிமிஷம் வீடியோ, அது நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிட்டு போறாங்க, பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் டைம் கொஞ்சம் டியூரேஷனை குறைச்சிக்கிறதுக்கு ஸ்டாக்ஸ் உடைய டீடைல்ஸை காட்டும் போது ஸ்டாப் லாஸ், டார்கெட், என்ட்ரி அண்ட் எக்ஸிட் அப்படின்றத கொடுத்துட்டு போயின்னு இருக்கும். அண்ட் தென் பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஒரு லைக் போடுங்க அப்படின்ட்டு தான் சொல்லலாம். நம்ம செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்ல. நம்ம பை சொன்னா பை பண்ணாதீங்க, செல் சொன்னா செல் பண்ணாதீங்க. ஜஸ்ட் எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும் தான். அண்ட் தென் ஃபேஸ்புக் மற்றும் டெலகிராம் சேனல்ல இல்லாத நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் உள்ள வந்துருங்க. ஃபேஸ்புக்ல இதுக்கப்புறமேட்டுக்கு நிறைய வளர்ந்து வரும் அப்படின்றது எனக்கு தெரியுது.
நம்ம வந்து ஸ்கேம் யாரையுமே ஸ்கேம் பண்றது கிடையாது. ஸ்கேம் பண்றவங்களுக்கு தான் இது மாதிரி ஃபேக் ஐடி ரோஷன் ஜோஷி அவர் வந்து இது மாதிரி திருட்டு வேலை பண்ணுன்னு சொல்லி தான் கத்து கொடுத்தாரா என்னன்னு தெரியல அவங்களுக்கு. ரோஷன் ஜோஷி அந்த ப்ரொஃபசர் யாருன்னு காட்டணும் வச்சுக்க, முதல்ல உங்களுக்கு லிக்க வச்சு நடுக்க ஒரு வெட்டு சொல்றாப்தா. என்னுடைய ஆத்திரமா இருக்கு. என்ன சொல்றது, எத்தனை நண்பர்கள் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டு போன் பண்ணிக்கிட்டு கேட்டாங்கன்றது எனக்கு தான் தெரியும். வீடியோஸ் கூட கொடுக்கணும்னு நினைச்சேன், நேத்து கொடுக்கவே முடியல. ஒரு டிப்ரெஷனுக்கு போயிட்டேன் அப்படின்றதே சொல்லலாம். டெலிகிராம் உள்ள வந்துருங்க. டெலிகிராமோடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல வந்து யார் இல்லையோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல டெலிகிராமோடைய லிங்க் இருக்கும், அதுல உள்ள வந்துருங்க. டெலிகிராம் வந்து நம்ம ஒரு பேக்கப் ஐடியா வச்சுக்கலாம் அப்படின்றதுதான் சொல்லலாம். நம்மளுடைய போஸ்ட் எல்லாம் எப்பவுமே தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். என்ன சொல்றது, மூட்டைப்பூச்சிக்கு பயந்து வீட்டை கொளுத்துற கதையா இருக்கக்கூடாது. நம்மளுடைய வேலையை செவனேன்னுட்டு செஞ்சுட்டு போவோம். எஜுகேஷனல் பர்பஸ்ல தான் நம்ம கொடுக்குறோம். யாரையும் பை பண்ண சொல்லி மோட்டிவ் பண்ணி புல் பண்றது கிடையாது. நம்ம சொன்ன திங்ஸ் புரிஞ்சுக்குங்க அப்படின்றது தான் சொல்லலாம். ஓகே, பிரைஸ் ஆக்ஷனை ப்ராப்பரா லேர்ன் பண்ணணும் அப்படின்ட்டு விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் அப்கமிங் செஷன்ல லைவ் வெபினார்ல ஜாயின் பண்ணிக்கலாம். என்னது வந்து நான் யாருக்குமே பேமெண்ட்டை வாங்கிட்டு கால்ஸ் கொடுக்கறது கிடையாது. கத்து குத்துட்டு சம்பாதிக்கக்கூடிய வழியை தான் நான் கத்து கொடுக்குறேன். புரியுதுங்களா? நான் வந்து ஜஸ்ட் வந்து எனக்கு வந்து ஒரு பேசிவ் இன்கம் இந்த ட்ரெயினரா இருக்கிறதுல, இந்த ட்ரைனிங்ல மார்க்கெட்னா என்ன, மார்க்கெட்டை எப்படி டிசிப்ளினா அப்ரோச் பண்ணணும், நம்ம மென்டல் எபிலிட்டி எப்படி இருக்கணும் மார்க்கெட்ல அப்படின்றதான் நம்ம கற்றுக் கொடுப்போம். டெக்னிக்கல்ஸ், அதனுடைய ஒர்க் எப்படி ஒர்க் ஆகும், அப்படி அந்த பியூட்டி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதான் சொல்லி தருவோம். இது கிளாஸஸ்க்கு உண்டான டீடைல்ஸ் என்ன ஏதுன்றதுனா லைவ் வெபினார் தான் போகும். நிறைய பேர் ரெக்கார்டிங் கிளாஸஸ் ப்ரொவைட் பண்றீங்களா அப்படின்னு கேக்குறீங்க. நோ மோர் ரெக்கார்டிங் கிளாஸஸ், ஒன்லி லைவ் வெபினார் 6 PM to 8 PM எவ்ரி சாட்டர்டே அண்ட் சண்டே. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இதுதான். பேமெண்ட்டை பே பண்ணக்கூடிய நண்பர்கள் என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணுங்க. August 3 வந்து கிளாஸஸ் அனௌன்சியேஷன். ஆகஸ்ட் மந்த்துக்குண்டான வெபினார் August 3 கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. எவ்ரி சாட்டர்டே அண்ட் சண்டே தான். கிளாஸஸ்க்கு உண்டான ஃபீ 3K, 1 year சப்போர்ட். என்ன சொல்றது, நம்ம கூட கிளாஸஸ்ல வரும்போதே பை ரெக்கமெண்டேஷன் உண்டான ஸ்டாக்ஸ் கிடைக்கும், அதை பை பண்ணலாம். லைவ்ல ஒரு ஸ்டாக் எடுத்து இது இதனாலதான் மேல மூவ் ஆகும், இதுக்கோசரம் தான் வாங்க சொல்றோன்றது லைவ்ல டெமோவை காமிப்போம். அதை வந்து நீங்களே புரிஞ்சுக்கலாம். புரியுதுங்களா? நம்மளாம் வந்து நம்மளுடைய ஸ்டூடெண்டோடைய குரூப்ஸ் ஆக்டிவிட்டிஸ் அப்படிதான் போகும். சொன்ன திங்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லேர்ன் அண்ட் தென் ஏர்ன். டேரக்டா நம்ம சார்ட்ல போயிட்டு என்னென்ன ஸ்டாக்ன்றத பாத்துருவோம். கணேஷ் ரவி இவர் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பர்சனுங்க. என்ன சொல்றது, நம்மளுடைய வீடியோஸை பார்த்து ஜஸ்ட் வந்து அவருக்கு தெரிஞ்சது லாங் கன்சால்டேஷன் பிரேக் அவுட் ஆனா என்ட்ரி போலாம் அப்படின்ட்டு அவரு இந்த ஸ்டாக்கு சொல்லிட்டாரு. 2 வாரத்துக்கு முன்னாடியே கேட்டாரு. பட் வந்து எனக்கு டைம் இல்லை போடுறதுக்கு அப்படின்றதா சொல்லலாம். ஹுமாங் டைரி வந்து என்ன நடந்திருக்கு, ஒரு கொடுத்துருக்கிறது வந்து லாங் கன்சல்டேஷன் பிரேக் அவுட் ஆயிருக்கு பிரதர், இதை கொஞ்சம் பாருங்க அப்படின்னாரு. இதோடைய லெவல்ஸ் என்ன, ஹுமாங் டைரியோடைய லெவல்ஸ் என்ன? இந்த ஸ்டாக் வந்து எவ்வளவு நாளா அந்த சைட்வேஸ்லயே போயிட்டு இருக்கு பிரதர். ஒருத்தர் வந்து ஸ்லோவா பேசுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க இல்லையா, உங்களுக்கோசரம் இனி ஒரு ஸ்லோவா பேசுவோமே அப்படின்றதுக்கோசரம். ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட வந்து 2026ல இருந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு சைட்வேஸ் பேஸ் தான். ஹுமாங் டைரி வந்து சைட்வேஸ் பேஸ் தான். நல்ல ஒரு பொட்டன்ஷியலான பிரேக் வந்திருக்கு. வால்யூம் வந்து பயங்கரமா கிராஜுவலா ரைஸ் ஆயிருக்கு. இந்த இடத்துல வந்து ஓப்பன் வந்து ஸ்ட்ராங்கான ஓப்பன். ஒரு வீக்லி கேண்டல் வந்து ஒரு 2 வாரம் வந்து சஸ்டைனபிளா அப்படியே சுத்திக்கிட்டு இருந்து இப்போ இந்த லாஸ்ட் வீக் வந்து நல்ல ஒரு மூவ் கொடுத்துருக்கு. இந்த ஸ்டாக்கை நம்ம வந்து ஒரு என்ன சொல்லலாம், ஒரு லாங் பொசிஷன் போனா எவ்வளவு தூரம் ஒரு ஷார்ட் டேர்ம் டார்கெட் அப்படின்றத கார்னர் பண்ணலாம்னு பார்த்தா ஒரு 200 rupeesக்கு மூவ் ஆகும். அப்போ 200 rupeesக்கு மூவ் ஆகுதுன்னா நம்மளுடைய என்ட்ரி அண்ட் தென் ஸ்டாப் லாஸ் அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். அப்போ இந்த இடத்துல இருந்து முதல் பகுதியை பதிவு பண்ணிக்கோங்க. என்ன சொல்றது, நல்ல பொட்டன்ஷியலா கேண்டில் வச்சிருக்கிறதுனால ஒரு 100 ஸ்டாக் வாங்கணும்ன்ற விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் இந்த இடத்துல ஒரு 50 ஸ்டாக் 135ல 50 வாங்கிக்கோங்க. ஃபர்தர் ஒரு கரெக்ஷன் வந்ததுன்னா 104 அப்படின்ற ரேஞ்சுக்கு ஒரு 40 ரூபாய் இறக்கம் கிடைச்சதுன்னா 2ஆம் பகுதியை பதிவு பண்ணிக்கோங்க. அப்படி பதிவு பண்றீங்கன்னா உங்களுடைய டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் என்னது கிட்டத்தட்ட 60%. அப்போ இந்த இடத்துல இருந்து என்ட்ரி போறோம்னா ஒரு 44%. நம்ம ஒரு 50 ஸ்டாக்கை இங்க வாங்கினா இங்க இருந்து ஒரு 44% ஆஃப் ரிட்டர்ன்ஸ் இருக்கு. ஃபர்தர் கரெக்ஷன் வந்ததுன்னா நம்ம ஆவரேஜ் பண்ணிட்டு வெயிட் பண்ணோம்னா ஒரு 122 rupeesக்கு ஆவரேஜ் ஆகும். அப்ப அந்த 122 rupeesல செகண்ட் லெவல் டிப் கிடைத்தால், அப்படி கிடைச்சதுன்னா ஆவரேஜ் பண்ணிட்டு வெயிட் பண்ணீங்கன்னா ஒரு 61% ஆஃப் மூவ் இருக்கு.
ஹூமங் டைரியில. அண்ட் தென் அவரே வந்து இன்னொரு ஸ்டாக் கேட்டாரு, ஓசிசிஎல். ஓசிசிஎல் என்ன ஸ்டாக்? ஓரியண்டல் கார்பன் இதுவா? ஓகே, இது என்ன ரேஞ்சில் இருக்கு? நல்ல ஒரு கரெக்ஷன் கொடுத்துருக்கு. என்ன சொல்றது, மார்க்கெட் நல்ல ஒரு பீக்ல இருந்து அங்கிருந்து ஒரு கரெக்ஷன் வந்திருக்கு. இந்த இடத்துல ஒரு கேப் டவுன் ஆயிருக்கு. என்னன்றது தெரியல. ஃபண்டமெண்டல்ஸ் செக் பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு பாட்டம் அவுட் ஃபிஷ் பண்ணணும், ஒரு என்ன சொல்றது அடிமட்ட விலையில வாங்கணும்னு நினைச்சா கூட சப்போர்ட்டை உடைச்சிருக்கு. ஃபர்தரா வந்து இந்த ரேஞ்சுக்கு மேல ஒரு 420 450க்கு மேல ஓப்பன் அண்ட் க்ளோஸ் உள்ள வந்ததுன்னா இந்த ஸ்டாக் மறுபடியும் உள்ள வந்து ரீடெஸ்ட் ஆயிட்டு இப்படி கன்சாலிடேட் ஆச்சுன்னா இந்த இடத்துல பைக் உண்டான ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்கலாம். இப்போதைக்கு தேவையில்லை. ஏன்னா இந்த சப்போர்ட் ஸ்ட்ராங் சப்போர்ட் ப்ரீவியஸ் லோ எங்க ஐபிஓல இருந்து ஒரு லோவை பதிவு பண்ணிச்சோ அந்த லோவை உடைச்சிருக்கிறதுனால இந்த ஸ்டாக்கை அவாய்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணுவோம். நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்கை தேடி இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்றத சொல்லலாம். பட் வந்து உங்களுடைய புரிதல் நல்லா இருக்கு நண்பா கணேஷ் ரவி. சிவம் வந்து பாலிஃபிளெக்ஸ் அண்ட் தென் லக்ஸ் இண்டஸ்ட்ரி 2 ஸ்டாக்கு கேட்டிருக்காரு. பாலிஃபிளெக்ஸ் என்ன ஆயிருக்கு? நல்ல ஒரு மேல இருந்து ஒரு கரெக்ஷன் வந்திருக்கு. ஒரு பாட்டம் அவுட் ரீஜியன்ல வாங்கலாமா? தாராளமா இந்த இடத்துல ஒரு கன்சிடர் பண்ணலாம். என்ன கன்சிடர் பண்ணலாம்? ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு, ஒரு டபுள் பாட்டம் போட்டிருக்கு, தெரியுதுங்களா? டபுள் பாட்டம் போட்டு டார்கெட் வந்துடுச்சு. அப்போ இந்த டார்கெட்டை ஹிட் அடிச்சிருச்சு, புரியுதுங்களா? இந்த நம்மளுடைய டார்கெட் லெஃப்ட் லெக்கோடைய டார்கெட்டை வந்து ஹிட் அடிச்சிருச்சு. ஃபர்தர் பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட், அடுத்த ஒரு மூவ் நம்மளுக்கு வரணும். என்ன சொல்றது, இந்த இடத்துல நீங்க அக்குமுலேட் பண்றதா இருந்தா இங்க அக்குமுலேட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு டிப் 3 பகுதியா பிரிங்க, இல்ல 4 பகுதியா பிரிங்க. உங்களுடைய முதலீட்டை வந்து ஒரேடியா ஒரு 10,000 முதலீடு பண்றோம்னா 10,000 எடுத்துக்கு வந்து இங்க போடாதீங்க. இங்க ஒரு 4,000 ரூபாய்க்கு வாங்குறது தான் வாங்கிக்கங்க. ஃபர்தர் கரெக்ஷன் இங்க கிடைச்சதுன்னா இங்க ஒரு 6,000 ரூபாய்க்கு ஆவரேஜ் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. உங்களுடைய ஸ்டாப் லாஸை வந்து 750 வச்சுக்கோங்க. வால்யூமும் கிராஜுவலா ரைஸ் ஆகுது. ஒரு பாட்டம் அவுட்ல இருந்து மூவ் ஆகுறதுக்கு உண்டான எபிலிட்டி இருக்கு. என்ன சொல்றது, மிட் அண்ட் ஸ்மால் கேப்லாம் விழுந்த வேகத்துல எவ்வளவு விழுதோ அந்த வேகத்துக்கே ரெக்கவர் ஆயிட்டு போகக்கூடிய ஸ்டாக் பாலிஃபிளெக்ஸ் அப்படின்றத டிக்ளேர் பண்ணலாம். நல்லா போகுது பிரதர். லக்ஸை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஆனாலும் இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, தெரியுதுங்களா? இந்த ரெசிஸ்டன்ஸை உடைக்கணும். இந்த இடத்துல வந்து ஒரு சப்ளை ஆயிருக்கு. இந்த சப்ளை அரௌண்ட் என்ன சொல்றது 2000 மேல ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கிடைச்சதுன்னா பை பண்ணுங்க. ப்ரீவியஸ் ஐக்கு மூவ் ஆகிறதுக்கு உண்டான எபிலிட்டி இருக்கு. அதுக்கு முன்னாடி ஷார்ட் டேர்ம் டார்கெட்டா வந்து ஒரு 2500. அப்போ நம்ம எந்த ரேஞ்சுக்கு மேல பை பண்றோம்? ஒரு 2000க்கு மேல பிரேக் அவுட் ஆயிட்டு ரீடெஸ்ட் வரும்போது பை பண்றோம். அப்போ ஸ்டாப் லாஸை ஒரு 1900க்கு இந்த இடத்துல வச்சுக்கிறோம். அப்போ இங்க இருந்து என்ட்ரி போட்டீங்கன்னா இந்த இடத்துக்கு டார்கெட் போகும். கிட்டத்தட்ட என்ன பர்சன்டேஜ் இருக்கு? ஒரு 2050 rupeesல பை பண்ணா கூட நம்மளுக்கு ஒரு 25% வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் டார்கெட். அண்ட் தென் நெக்ஸ்ட் லெவல் டார்கெட்டா வந்து மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் ஐக்கு மூவ் ஆகும். என்ன சொல்றது, ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸா மார்க் பண்ணிட்டு போக வேண்டியதான். எவ்வளவு பெரிய டார்கெட் இருக்கு. பை அபவ் ஒரு 2000க்கு மேல ஸ்ட்ராங்கான ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கிடைச்சா, இல்ல 2000 rupeesக்கு ஓப்பன் ஆயிட்டு மார்க்கெட் நல்லா மேல 2500 போயிட்டு ரீடெஸ்ட் வந்து ஒரு 2000 கிடைக்கும் போது தாராளமா லக்ஸை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலாம். இப்போ நம்ம வாங்குறது வந்து இந்த ஜோன்ல வாங்கியிருக்கலாம். அந்த இடத்துல வாங்கியிருந்தீங்கன்னா நம்ம நல்ல ஒரு இப்பவே ஒரு ஸ்விங் ரேலி இந்த ஜோன் லோல ஒரு வயர் டிப்ல வாங்கியிருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 81% ஆஃப் ரிட்டர்ன்ஸை கொடுத்துச்சு. மேசிவ் ரிட்டர்ன்ஸ் அப்படின்றதான் சொல்லலாம். ஃபர்தரா மார்க்கெட் என்ன சொல்றது, செல் ஆன் ரைஸா அப்படின்றத பொறுத்து இருந்தது தான் பார்க்கணும். அதுக்கு வந்து இந்த 2050க்கு மேல ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கேச்சுன்னா யூ கேன் கான்சென்ட்ரேட் அப்படின்றத சொல்லலாம். அண்ட் தென் அஷாய் வந்து ஏஞ்சல் 1 நல்ல ஒரு ஃபாலிங் வந்துட்டு இருக்கு அப்படின்றதா சொல்லலாம். இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்குமா? என்ன பொறுத்தவரைக்குள்ள ஏஞ்சல் 1லாம் நான் வந்து இந்த பிரைஸ்க்கு கிடைச்சா என்ன சொல்றது ஒரு 1800 rupeesக்கு கிடைக்கும் போது பை பண்ணலாம். ஆனா இந்த இடத்துல ஒரு முதல் பகுதியை பதிவு பண்றவங்க தாராளமா பதிவு பண்ணலாம். ஏன்னா ப்ரீவியஸ் ஸ்விங் லோ இருக்கு. இந்த ஸ்விங் லோ வந்து இந்த இடத்துல வந்து சஸ்டைன் ஆகுதான்னு பாருங்க. மறுபடியும் மார்க்கெட் போயிட்டு மறுபடியும் ஒரு ஸ்வீப் எடுத்துட்டு ஒரு பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் ஆகும்போது நம்ம மேல கான்சென்ட்ரேட் பண்ணலாம். எந்த ரேஞ்சுக்கு மேல வாங்கணும்னு பாத்தீங்கன்னா ஒரு 2700க்கு மேல ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கிடைச்சதுன்னா யூ கேன் கான்சென்ட்ரேட். அப்போ வந்து இந்த கன்சால்டேஷன் போயிட்டு இருக்குங்க இல்லையா, இந்த கன்சால்டேஷனை உடைக்கணும். அந்த ரேஞ்சை உடைச்சாதான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். இல்லைன்னா லோல வாங்குறீங்கன்னா இங்க ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் அட்டெம்ப்ட் அண்ட் தென் செகண்ட் லெவல் அட்டெம்ப்ட் பண்ணிட்டு சிப்பு மெத்தட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத சொல்லலாம். என்னுடைய ஃபேஸ்புக்குடைய பேஜ் இதுதான். வடக்கு நண்பரே, இந்த வால்பேப்பரை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க.
அண்ட் தென் இந்த லோகோவையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. இதனையும் என்னுடைய கான்டாக்ட் நம்பரை ஆட் பண்ணி ஏற்றி விட்டுடுறேன் அப்படின்றது தான் சொல்லலாம். என்னுடைய ப்ரொஃபைல் என்னுடைய ப்ரொஃபைல் வந்து பாலாஜி ரஞ்சிதா. என்னுடைய கிளியர் ப்ரொஃபைல் இதுதான். நான் என்னுடைய எந்த ஒரு ஃபேக் ஐடிலாம் அதெல்லாம் கிடையாது. நான் ஒரே ஒரு ஐடி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஐடி மட்டும் தான். இதுல வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்குங்க அப்படின்றது தான் சொல்லலாம். யாருக்கும் நம்ம ரிக்வெஸ்ட்லாம் கொடுக்கறது கிடையாது நண்பர்களே. அப்படி கொடுத்தா நம்பாதீங்க. நான் யாருக்கும் வந்து தனியா ஒரு குரூப் கிரியேட் பண்ணியிருக்கேன், 13% எடுத்து தரேன் அப்படின்ற எந்த ஒரு கான்செப்டுமே கிடையாது. சொன்ன திங்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஒரு லைக் போடுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்படிக்கு உங்கள் நண்பன் பாலாஜி ரஞ்சிதா.